கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறியதால் ஏற்பட்ட உயிர் பலிகள் குறித்தும் அரசின் அலட்சியம் குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து சுருண்டு விழுந்து உயிருக்கு போராடிய காட்சிகள்தான் இவை. ஜூன் 18ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மேல் 50க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயத்தை குடித்த நிலையில் அவர்களில் 4 பேர் அடுத்த சில மணி நேரங்களில் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். ஜூன் 19ஆம் தேதி அதிகாலை கள்ளச்சாராயம் குடித்த பலருக்கும் வயிற்றெரிச்சல், பார்வை குறைபாடு ஏற்பட்டதால் அவர்களது குடும்பத்தினர் செய்வதறியாது தவித்தனர். ஒரு கட்டத்தில் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நபர்களை அவசரமாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள் இல்லாததால் கள்ளச்சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட பலரும் புதுச்சேரி ஜிப்மர், விழுப்புரம், சேலம் அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கள்ளச்சாராயம் குடித்து பலர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையிலும் நிலைமையின் விபரீதத்தை உணராத கள்ளக்குறிச்சியின் அப்போதைய மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் 4 பேரின் மரணத்திற்கு கள்ளச்சாராயம்தான் காரணம் என இன்னும் உறுதியாகவில்லை என பதிலளித்தார். தொடர்ந்து கள்ளச்சாராயம் குடித்தவர்களின் உயிரிழப்புகள் அதிகரிக்கவே என்ன செய்வதென்று தெரியாமல் விழி பிதுங்கிய அரசு மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் செய்து உத்தரவிட்டது. மேலும் கள்ளச்சாராய விற்பனை படு ஜோராக நடந்தும் அதனை கண்டுகொள்ளாமல் மெத்தனமாக செயல்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமேசிங் மீனாவும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசாரும் கூண்டோடு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதனிடையே கள்ளச்சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி என்பவரையும் அவரது கூட்டாளிகளையும் ஒரு வழியாக கண்டுபிடித்து கள்ளக்குறிச்சி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த கலேவரங்களுக்கு மத்தியில் ஒருவர் குடத்துக்குள் வைத்து கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை விற்பனை செய்யும் வீடியோவும் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 42ஆக அதிகரித்த நிலையில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. எனக்கு வந்து கணவனோ இல்லை ஐயா, இனிமேல் கஞ்சி எப்படி ஐயா சாப்பிடுவா? அடுத்தடுத்த மரணங்களைக் கண்டு தட்டு தடுமாறிய தமிழக அரசு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என அறிவித்தது. இது ஒருபுறம் இருக்க, கள்ளச்சாராய விற்பனையை தடுத்து நிறுத்துமாறு கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பலமுறை தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் ஒரு 5 தினங்களுக்கு முன்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொலைபேசி வாயிலாக கள்ளச்சாராய விற்பனை, போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவரிடத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மறுபுறம் பாமக தலைவர் அன்புமணியோ ஒருபடி மேலே சென்று கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கும் திமுக பிரமுகர்களுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து விசாரிக்க வேண்டும் என அறிக்கை விட்டார். கல்வராயன் மலையில் 24 மணி நேரமும் கள்ளச்சாராயம் காய்ச்சி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் விற்கப்படுவதாகவும் அதற்கு காரணமானவர்களை காவல்துறையினர் கைது செய்தாலும் கூட திமுக எம்எல்ஏக்கள் உதயசூரியன் மற்றும் வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோர் தலையிட்டு அவர்களை விடுதலை செய்ய வைப்பதாகவும் அன்புமணி சாடினார். இதனால் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு எதிராக
காவல்துறையினரால் சுதந்திரமாக நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என அன்புமணி பகிரங்கமாகவே குற்றம் சாட்டினார். இப்படி கள்ளச்சாராய விநியோகத்தை அரசு கண்டுகொள்ளாததால் ஏற்கனவே கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் பல உயிரிழப்புகள் நேரிட்டன. அதில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளாத தமிழக அரசின் கவனக்குறைவால் இன்று ஒரு கிராமமே மரண துயரத்தில் மூழ்கியிருக்கிறது. எந்த கொம்பனானாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என மேடைக்கு மேடை பெருமிதம் பேசி வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த கள்ளச்சாராய உயிர் பலிகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதே பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் கூக்குரலாக இருக்கிறது.